ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்திலும் சினர்ஜி இந்தியா மிஷனுடைய ஊழியத்தின் சார்பிலும் இந்த நாளிலும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பது அதிக நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையில் இந்த நம்பிக்கை டிவியில் இந்த சினர்ஜி இந்தியா மிஷனுடைய ப்ரோக்ராம் வந்துட்டுருக்கு. நல்ல பாடல், அதனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. அநேக நீங்கள் தொடர்பு கொள்கிறீங்க, செபிக்கிறீங்க, காணிக்கை அனுப்பி தந்துட்டுருக்கீங்க. உண்மையாகவே ஆண்டவர் இயேசு உங்களை அளவில்லாதபடி ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் நல்லா இருப்பீங்க, ஒரு நன்மை குறையப்படாது. தொடர்ந்து இந்த சினர்ஜி இந்தியா மிஷன் ஊழியத்தை நீங்கள் தாங்கவும் செபிக்கவும் முன் வரணும்னு சொல்லி உங்கள் அன்பாக கேட்கிறோம். ஒவ்வொரு வாரமும் அநேக நீங்கள் தவறாமல் பார்த்து கொண்டிருக்கீங்க. அதை எங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். மத்தியில் ரெவரண்ட் டாக்டர் சைமன் பண்ணையானன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் வழியாக மிஷனரி சிந்தனைகளை இதை போன்ற நாட்களுக்காக யதார்த்தமாய் நடைமுறை வாழ்வுக்காகவும் ஊழிய ஈடுபாட்டுக்காகவும் சிந்தித்து வருகிறோம். இன்றைக்கு எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2-3 அதிகாரத்தில் ஆண்டவர் எரேமியாவின் காலத்தில் பாபிலோனுக்கு அடிமையாக நடத்தப்பட்டார்களே, கிறிஸ்து இந்த பூமியிலே பிறப்பதற்கு 7 நூற்றாண்டுகளுக்கு முன்பு நடந்த அந்த கொடுமைக்கான காரணத்தை எரேமியா முறையிடுகிறார். ஆண்டவரின் மக்கள் இஸ்ரவேல் என்கிற அவருடைய சொந்த இனத்து மக்கள் பிற இனங்கள் மனம் மாறுவதற்காக மனம் திரும்ப வேண்டும் என்று கேட்கிறார். ஆண்டவரின் மக்கள் மனம் மாற ஆண்டவரின் அடியார் எரேமியா என்கிற தீர்க்கன் அழைக்கிறார். யூதாவே, இஸ்ரவேலே, நீதி செய், அவிசுவாசத்தை விட்டு வெளியே வா, அடங்கா எல்லையில் நின்று உன்னை கடவுளின் திட்டத்திற்கு கீழ்ப்படிய அடங்கு. இதை போன்ற கடுமையான பதங்களை இந்த 2 அதிகாரமும் நமக்கு கூறுகிறது. இஸ்ரவேலே, அவருடைய சொந்த வீடே, ஆண்டவரை நீ மறக்கிறாய், திரும்பி வா. இந்த முழு புத்தகம் தான் பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் இருக்கிற மிக நீண்ட புத்தகம் என்று சொல்வார். ஏசாயா 62 அதிகாரங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த தொகுப்பை வசனங்களின் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் சங்கீதத்தை விட அதிகமான தொகுப்பாக இருக்கிறது. இவைகளில் ஏறத்தாழ 47 முறை நீ மனம் திரும்ப வேண்டும் என்றும் மனம் மாற வேண்டும் என்றும் எரேமியா தம்முடைய ஆண்டவரின் சொந்த இனமாகிய இஸ்ரவேலை, யூதா குடும்பத்தை எச்சரிப்பதாக வேதவசனம் கூறுகிறது. இந்த முழு தீர்க்க தரிசனமும் எரேமியா தன்னுடைய வாழ்க்கை நெறியை அவருடைய சொந்த விதத்தில் சொந்த பாணியிலேயே தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இப்படி சொல்லும்போது அவருக்குள்ளாக வந்த புலங்காகிதம், எழுச்சி, கிளர்ச்சி, இவைகளின் வழியாக அன்றைக்கு அவர் சார்ந்திருந்த ஆண்டுடைய பிள்ளைகளின் நிலையை பற்றி அப்பட்டமாக கூறுகிறார். நான் நினைக்கிறேன், நாம் வாழ்கின்ற 21ஆம் நூற்றாண்டு ஏறத்தாழ அப்படியே அவருடைய வாயின் வார்த்தைகளினாலே வெளிவருகிறது. வாரன் விஎஸ்பி என்று பேக் டு த பைபிள் என்கிற உலக பிரசித்தி பெற்ற நிறுவனத்திலே பணியாற்றிய ஒரு எழுத்தாளர் எழுதுவார், கடவுள் அவருடைய திருத்திட்டத்தில் தம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கை நெறியை நமக்கு கற்றுத்தருகிறார், அப்படியே வாழ வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுவார். அல்லாம அவர்கள் அப்படி வாழ்ந்ததற்கான ஊக்கத்தை, ஆக்கத்தை, ஒரு உள் உணர்வை, வேகத்தை நாம் பெற்று நம்முடைய நாட்களுக்காக, நம்முடைய திட்டங்களுக்காக, நம்முடைய விதங்களில் அவர்கள் கீழ்ப்படிந்தது போல நாம் கீழ்ப்படிந்தால் சரி என்று சொல்வார். கார்பன் காப்பி போல அவரை போலவே நாம் இடித்து உரைக்க வேண்டியதில்லை. ஆனால் அவர் அன்று தைரியமாய் கர்த்தர் அவருக்கு தந்த தரிசனத்தை தயங்காதபடி, பயப்படாதபடி
இளைஞனாக இருந்ததனால எல்லா விதமான அஞ்சுதலோடு, பயத்தோடு, நடுக்கத்தோடு நிறைவேற்றுவதற்கு தயங்கியது போல தயங்கினாலும் கடவுளின் திட்டத்தை தரிசனமாக நிறைவேற்றுவதைத்தான் இந்த அவருடைய வாழ்க்கை நெறி நமக்கு கற்றுத்தருகிறது. 2ஆம் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டுடைய வசனம் இங்கே வருகிறது பாருங்க. 2ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசிக்கிறேன். இன்னும் நான் உங்களோடு வழக்காடுவேன், உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளோடு வழக்காடுவேன். இந்த வழக்கு யாரோடு? கடவுளுடைய பிள்ளைகளோடு. மிஷனரி பணி சிந்தையை பற்றி சினர்ஜி இந்தியா மிஷன் என்கிற ஒரு மிஷனரி இயக்கத்தின் சார்பாக இந்த நிகழ்வுகளை செய்து கொண்டிருக்கிறோம். எத்தனை எத்தனை துயரம் விசுவாச சபைகள் இல்லை, கிறிஸ்தவ வட்டாரங்கள் இல்லை. கடவுளின் திட்டத்தை இந்த பூமியில நிறைவேற்றுவதற்காக கடவுள் அழைத்திருக்கிற ஊழியங்கள் இல்லை. கடவுளுடைய நீதிக்கும் கடவுளுடைய விசுவாசத்தை தைரியமாக நிறைவேற்றுவதற்கும் எத்தனை அஞ்சுதல், பயப்படுதல், நடுங்குதல், ஒளிந்து மறைந்து ஒதுங்கி போதல். அப்படிப்பட்ட காலங்களுக்காக நான் அடங்கி போய் இல்லாதபடி, இஸ்ரவேலே, என் சொந்த வீடே, உன்னோடு கூட நான் வழக்காடுகிறேன். 11ஆம் வசனத்தில், எந்த ஜாதியாவது தேவர்கள் அல்லாத தங்கள் தேவர்களையாவது மாற்றினது உண்டோ என்று பாருங்கள், என் ஜனங்களோ வீண் ஆனவைகளை தங்கள் மகிமையாக மாற்றினார்கள். இல்லை, படோபஸ்தம், உயர்வு, மேட்டிமை, ஊழியத்தில் கூட எண்ணிக்கைகள், உயர்வுகள், மோகங்கள், யார் பெரியவர் என்கிற எண்ணங்கள், இதை போன்ற இந்த காரியங்களை தான் எரேமியா இடித்துரைக்கிறார். தேவாலயம் என்று சொன்னோம், கடவுளின் உடன்படிக்கை என்று சொன்னோம், கீழ்ப்படிதல் என்று சொன்னோம். ஆனா வீணானவைகளையே, உணர்வுகளையே, எண்ணிக்கைகளையே, யார் பெரியவர் என்பதையே, நிதி நிர்வாகங்களையே நம்பி மோசம் போனோம். தொடர்ந்து இருக்கிற வசனம் கடுமையான வசனம். 20ஆம் வசனத்தில், பூர்வ காலம் துவங்கி நான் உன் நுகத்தடியை முறித்து உன் கட்டுகளை அறுத்தேன், நீ அடிமைப்படுவதில்லை என்று நீயும் சொன்னாயே. ஆயிலும் உயரமான சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் நீ வேசியாய் தெரிகிறாய். யாரை பார்த்து சொல்லுகிறார் பாருங்க எரேமியா. கடவுளின் வீட்டை பற்றி சொல்லுகிறார், கடவுளின் பிள்ளைகளை பற்றி சொல்லுகிறார், கடவுளின் பிள்ளைகளின் பிள்ளைகள் என்பவர்களை பற்றி சொல்லுகிறார். பச்சையாய், அழகாய், கௌரவமாய், வசீகரமாய் வாழுகின்ற எல்லைகளில் உத்தமம் அல்லாம, கடவுளின் திட்டம் அல்லாம உணர்வுகளுக்கு இந்த உலகத்தோடு கூட உலகமாக ஒட்டி போவதை பற்றி இந்த வசனம் கண்டிக்கிறது. 21ஆம் வசனத்தில், நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன், நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடியாய் போனாய். எத்தனை கடுமையான வார்த்தைகள். கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார், குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார், வளர்ப்பிக்கிறார், பிள்ளைகள் தருகிறார், மிகச்சிறந்து விளங்கும் வல்லமையாக அவர்களை உருவாக்குகிறார், கை நிறைந்த சம்பாத்தியை தருகிறார், உலக அரங்கிற்கு அவர்கள் புறப்பட்டு செல்கிறார். அதன் பின்பு கடவுளின் திட்டம், கடவுளின் சித்தம், அவருடைய ராஜ்யத்தின் சிந்தை, இவர்களை இப்படி உருவாக்குவதற்காக அவருடைய சன்னிதானத்தில் நாம் நின்றோமே, மண்டியிட்டு நின்றோமே, உபவாசித்து ஜெபித்தோமே, தாழ்மைப்பட்டிருந்தோமே, நொறுங்கி போயிருந்தோமே, அந்த நிலையெல்லாம் இல்லையே. இப்போது அந்த பலத்த அழகான உயர்குல திராட்சை செடி ஆகாத கொடிகளாக இருக்கிறது. உன்னை உவர் மண்ணினாலே கழுவினேன், சவுக்காரத்தை கையாடினாலும்
உன் அக்கிரமத்தின் கரைகள் உனக்கு முன்பாக நிற்கிறது. எத்தனை கொடூரமான நிகழ்வு! கடவுள் அவருடைய திருத்திட்டத்தை மக்கள் இனங்கள் மத்தியில், இந்தியாவில் ஏறத்தாழ 2500 இனங்களுக்கு இன்னும் இயேசு சொல்லப்படுவதற்காக சபை மகத்தான விதத்தில் எழும்பி நின்று செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கிறது. உலகமெங்கும் உலகத்தின் சுவிசேஷ மயம் நிறைவேற போகிறது என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்தியா போன்ற எல்லைகளில் இப்போதுதான் சுவிசேஷம் இன்னும் சென்றடையாத எல்லைகளுக்கு 2500 மக்கள் இனங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய தேவைகள் இருக்கிறது. இப்போதான் துவங்குகிறது. அப்படிப்பட்ட எல்லைகளில் கடவுள் நம்மை வைத்திருக்கும் போது நற்குல திராட்சையாய், கற்று தேர்ந்தவர்களாய், திறன் வாய்ந்தவர்களாய், சிறந்த வியாபாரிகளாய், தொழில் நுட்பம் தெரிந்தவர்களாய், அதிபர்களாய் சபையிலே கடவுள் இளைஞர்களை, குடும்பங்களை வைத்திருக்கும் போது விளைவு என்ன? முட்புதிரா, அர்த்தமில்லாத படரா, ஆகாத கொடிகளா, நிறைந்த கனிகளாக கடவுளின் திட்டத்திற்கு, கடவுளின் ஊழியத்திற்கு என்று ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறாரா? ஆண்டவர் அழைக்கிறார், திரும்பி வா. தேசத்தை தீட்டுப்படுத்துகிறோம். யார் தீட்டுப்படுத்துகிறார்? அந்நியர்கள் அல்ல. அந்நியர்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் எல்லாம் இன்னும் வைத்திருக்கிறார். அதற்கு முன்பாக மனம் மாறுவதற்காக சொந்த இனமாகிய இஸ்ரவேலை ஆண்டவர் எருசலேமிலே புதுப்பிப்பதற்காக அழைக்கிறார். தேவாலயத்தில், அவருடைய பிரசன்னத்தில் அவரோடு கூட உடன்படிக்கை செய்து கொண்ட இனமாக இருப்பதனால, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசி தருவதற்காக வாழ்வா என்று உன்னோடு உடன்படிக்கை செய்தேனே, அந்த உடன்படிக்கையில் கரை இருக்கிறது. பாவக்கரை, தீங்கு. அந்த தீங்கு ஒட்டி போய் என்னை அப்படியே நின்று நிலை குலைய பண்ணியதுனால தேசமே தீங்காக நிற்கிறது. 7 லட்சம் திருச்சபை, ஆளுக்கு ஒரு இன்னொரு எல்லையில், இயேசுவை அறியாத எல்லைகளுக்கு இன்னொரு திருச்சபையை ஸ்தாபிக்காத பட்சத்தில் தனக்கு 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 தங்கள் பிள்ளைகளுக்கு, தங்கள் எதிர்காலங்களுக்கு என்றே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்றால் தேசம் தீட்டுப்பட்டு போகும். அந்த தேசத்தின் தீட்டை ஆண்டவரின் பிரசன்னம், உடன்படிக்கை, தேவாலயத்தில் அவர் வைத்திருக்கிற அவருடைய திரு திட்டம் நிறைவேற்ற வேண்டிய மிக முக்கியமான தேவை இருக்கிறது. அதற்காக இந்த எரேமியா 3:17 வாசிக்கிறேன் பாருங்க. அக்காலத்தில் எருசலேமை கர்த்தருடைய சிங்காசனம் என்பார்கள். சகல ஜாதியாரும் எருசலேமிலே விளங்கிய கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் அதனிடத்தில் சேர்வார்கள். இவர்கள் இனி தங்கள் பொல்லாத இதயங்களின் இச்சையின்படி நடவார்கள். அப்படி ஆண்டவர் இனம் இனமாக இந்த விசுவாச இனத்தில் அவர்களில் ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தை தந்திருக்கிற சீயோன் மலையில், திருமலையில் கடவுளின் திரு திட்டத்தை நிறைவேற்றுகின்ற மக்களினமாக வாழும்போது இவர்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்றால், உள்நோக்கி உதவாக்கரையாக தங்களையே சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள் என்றால், உன்னை பிள்ளைகளின் வரிசையிலே வைத்து ஜன கூட்டங்களுக்குள்ளே 19ஆம் வசனம், நல்ல சுதந்திரமாகிய தேசத்தை உனக்கு கொடுப்பது எப்படி என்று சொன்னேன். அடுத்த வசனம் கடுமையான வசனம் பாருங்க. ஒரு மனைவி தன் புருஷனுக்கு துரோகம் செய்வது போல இஸ்ரவேல் வம்சத்தராகிய நீங்கள் எனக்கு துரோகம் செய்தது மெய் என்று கர்த்தர் சொல்கிறார். கடவுள் மக்கள் இனங்களின் மேல் வைராக்கிய வாஞ்சையாக வாழ்வதற்காக விசுவாச இனத்தை வாழ வைத்து ஆசை தந்து உலக அரங்கிற்கு அவர்களை அனுப்பி வைத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அவர்களோ தான், தன் குடும்பம்,
தன் விருத்தி தன் பெயர் பிரஸ்தாபம் என்று எருசலேமிலேயே வாழ்ந்து வளர்ந்து சுகித்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதற்காக 22வது வசனம் கூறுகிறது, சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள். நீங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன், உங்கள் சீர்கேடுகளை நான் குணமாக்குவேன். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு தொடுதலுக்காக இன்றைக்கு அங்கலாய்ப்போடு கூட எரேமியாவின் வார்த்தையில் சபைகளின் நடுவே, விசுவாசிகளின் நடுவே, கிறிஸ்துவர்கள் நடுவே ஓலமாக எரேமியாவின் புலம்புகளை நமக்கு தருகிறார். சீர்கட்டோரே திரும்புங்கள், குணமாக்குவேன். அறிக்கையிடு, மண்டியிடு, திரும்பு. கடவுளின் திட்டம் யூதாயாவின் மீது நீதியாய் விடியும். அவர்கள் செய்வது அக்கிரமம் என்று அவர்களுக்கே தெரியவில்லை. அவர்களுக்காக வாழ்வது அக்கிரமம், அநீதி. இந்த தேசத்தை ஆசீர்வதிப்பதற்காக அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பது, அதை பற்றி எதுவும் பொருள்படாதபடி வாழ்வது அவிசுவாச வாழ்க்கை. யார் இது? விசுவாசிகள். கடவுளின் திட்டத்திற்கு அடங்காது, கடவுளின் திட்டத்தை ஏற்காது, கடவுளின் திட்டத்தில் அடங்கி இருந்து அவருடைய சித்தத்துக்கு உகந்தவாறு காரியங்களை ஈடுபாடு கொள்ளாமல் வாழ்வது என்று வாழ்வதை தான் எரேமியா சொல்லுகிறார். சீர்கெட்டோரே திரும்புங்கள். இஸ்ரவேலே, என் சொந்த வீடே, ஆண்டவரை மறக்கிறாய், திரும்பி வா. என்ன அழகான ஒரு அழைப்பு. ஆண்டவர் மக்கள் இனங்கள் மனம் மாறுவதற்காக நாம் மனம் திரும்ப அழைக்கிறார். என அழகான அழைப்பு. 21வது நூற்றாண்டின் இந்திய விசுவாசிகளுக்கு, சிறப்பாக தமிழ் இனத்திற்கு எத்தனையாய் அவர்கள் கொடுத்திருக்க வேண்டும் இந்த கிருபையை பெற்றுக்கொண்டதற்கு. பெற்றுக்கொண்ட அளவிற்கு கீழ்ப்படியவில்லை, ஈடுபடவில்லை, செய்து நிறைவேற்றவில்லை. கடவுளின் திட்டத்திற்காக உயர்குல திராட்சை செடியாய் அவர்கள் சாபிக்கப்பட்டு புதர்களை தருகிறார்கள், கனிகளை தரவில்லை என்று ஆண்டவருடைய வசனம் கூறுகிறது. சிந்தித்து பார்க்கலாமா? ஆண்டவரின் பிரசன்னத்தில், அவருடைய திருத்திட்டத்தில், அவருடைய சித்தத்துக்காக காத்திருப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கேட்ட இந்த செய்தி இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்மையாகவே பிரயோஜனமாக இருந்திருக்கும். ஆண்டவர் இயேசு உங்களோடு கூட பேசியிருப்பான்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். அதுக்கு பிறகு ஒரு பாடலை கேட்டீங்க. இந்த பாடலை கேட்ட பிறகு நம்ம சும்மா இருக்கவே முடியாது. பாரதம் காணாத இயேசுவின் அன்பை நீங்களும் நாம் மாத்திரம் குடும்பமாக அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த அன்பை ருசிக்காத அநேக கோடியான மக்கள் நரகத்துக்குள்ளாக கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள், தற்கொலை செய்து கொள்கிறார்கள். ஆண்டவருடைய அன்பை ருசிக்காதபடி இந்த ஆண்டவருடைய அன்பை கொடுப்பதற்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ஆண்டவருக்காக உழைக்க, ஆண்டவர் ஊழியத்தை செய்ய முன் வருவீங்களா? ஆண்டவருக்கு பக்த கோடிகள் தேவையில்லை, சீடர்களை எதிர்பார்க்கிறார். அவருக்காக பணி செய்வதற்கு, அவருடைய அன்பை எடுத்து செல்வதற்கு, எடுத்து சொல்வதற்கு அவருடைய சீடர்களை எதிர்பார்க்கிறார். நீங்கள் வருவீங்களா? இல்லைனா ஜெபிப்பீங்களா? இல்லைனா கொடுப்பீங்களா? ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்குவீங்களா? மகாராஷ்டிரா பல மாநிலங்களில் அநேக தாலுக்காக்களை தத்தெடுத்து ஆண்டவருடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அப்படி தாலுக்கா தத்தெடுப்பீங்களா? ஊழியத்தை தாங்குவீங்களா? மிஷனரிகளை தாங்குவீங்களா? ஏதாவது செய்யுங்க. அவருடைய அன்பு உங்களை நெருக்கி எவ்வளையா? ஆண்டவர் எவ்வளவா நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார்ல. எனவே ஆண்டவருடைய பணியை செய்து கொண்டிருக்கிற, மிஷனரி தாகத்தோடு செய்து கொண்டிருக்கிற இந்த சினர்ஜி இந்தியா மிஷன் ஊழியத்தோடு நீங்கள் இணைந்து கொள்ளணும்னு சொல்லி உங்களை அன்பாய் அழைக்கிறோம். ஆண்டவர் இயேசு உங்களையும் குடும்பத்தையும் அளவில்லாதபடி ஆசீர்வதிப்பா. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் காணிக்க அனுப்பிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி அவங்களை நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு ரிசிப்ட் அனுப்புவதற்கு அது ஏதுவாக இருக்கும். தொடர்ந்து மத்தியில் வந்து இருக்கிற ஆயர்கள் செபித்து ஆசீர்வாதம் கூறுவார்கள். நன்றி. எங்கள் பரிசுத்தமுள்ள பரம தகப்பனே, உம்முடைய மகத்தான கிருபையை எரேமியாவின் எச்சரிப்பின் வார்த்தைகளாய் உம்முடைய கிருபையை கொண்டு நடுக்கத்தோடு பயத்தோடு கற்று தேறுவதற்கு தந்த இந்த அழகான தருணத்துக்காக நன்றி. மக்கள் இனமாக, திரளாக, ஜனமாக, எங்கள் நாட்டிலே கோடியாக இன்னும் இந்த ஆண்டுகளில் வந்து இவரின் தெய்வம், இவர்களின் ஜனம் என்று சொல்லப்படுவதற்காக ஏங்கும் தருணத்தில் நாங்கள் மனம் திரும்புவதற்காக காத்திருக்கிறோம்ப்பா. எங்களுக்கு உம்முடைய நீதியை, உம்முடைய உத்தமத்தை காண்பித்து கீழ்ப்படிய இணங்க கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய சத்தம் கேட்க, உம்முடைய சித்தம் செய்ய எங்களுக்கு அருள் தாரும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கு பராமரிப்புக்கு உங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுக பிரகாசத்தை உங்கள் மேல் வீச செய்து உங்கள் மேல் எப்போதும் இரக்கம் செய்ய கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியானவரின் விலகாத அந்யோன்யம், அந்த சகல பாக்கியம் உங்களோடு, உங்களுடைய தேவைகளோடு, உங்களுடைய எல்லைகளில் இருக்கிற உங்களுடைய அசாத்திய கிருபைகளோடு கீழ்ப்படிய, இணங்க, வழி நடத்தப்பட ஆண்டவரின் கிருபை கொண்டு உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.